பாடல்களை சொல்லலாம். மிதிலையில் ராமனும் சீதையும் திருமணம், இன்றைக்கெல்லாம் திருமண வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்தால் வெளிநாட்டுக்கார ஆச்சரியப்பட்டான், எப்படி ஒரே கணவனோட ஒரே மனைவியோட 50 வருஷம் காலம் தள்ளிங்கன்னு அவனால் நம்பவே முடியலை. ஆனால் இன்னைக்கு அந்த கலாச்சாரம் இன்றைக்கி இங்கே வந்துட்டு, இன்றைக்கி 3 மாதத்தில் டைவர்ஸ், 1 வருஷத்தில் டைவர்ஸ், 5 வருஷத்தில் டைவர்ஸ். வாழ முடியல. காரணம் சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த காலத்தில் சும்மா போய் ஒரு கோயிலில் போய் மாலை மாற்றிட்டு வந்தோம், 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், திருமணம் முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டே பிரம்மாண்டம், பறக்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, மிதக்கிற மாதிரி. இன்றைக்கி எப்படியெல்லாம் இன்றைக்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கெல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு, அதில் மாற்றம் இல்லை. மனசு விரியணும்ல, மனசு வளரணும்ல, உள்ளம் உயரணும்ல. இந்த திருமண பந்தம் தான் அடிப்படை. நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும். இன்றைக்கெல்லாம் வீட்டினுடைய சூழல்ங்கிறது இன்றைக்கெல்லாம் மாறி போயிருக்கு. இன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சியை பார்த்து தான் இன்றைக்கி இப்படி தான் வாழணுங்கிறத நாம் இன்றைக்கெல்லாம் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பெரியவர்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கி மறந்தாச்சு. எப்படி வாழணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அப்படியே மாறி இருக்கு. இன்றைக்கி முழுக்க வெளிநாட்டினரை பார்த்து அவர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறாங்களோ, அவர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதுபோல் வாழணுங்கிற முடிவு இன்றைக்கி பலர் எடுத்திருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு கடையில் திடீர்னு ஒரு பிள்ளை தடுக்கி விழுந்தது, ஒரு குழந்தை. நான் பதறி போய் ஐயோ குழந்தை விழுந்துட்டேன்னு தூக்க போகிறேன். ஒரு பக்கத்தில் இருந்த அம்மா, தூக்காதீங்க மேடம், தூக்காதீங்க. ஏன், என்னாச்சு? அவனே எந்திரிச்சுக்குவான். ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களாம். நான் சொன்னேன், இந்த 5 மாத பிள்ளை இல்லை, 50 வயசு கிழவியாக இருந்தாலும் 90 வயசு கிழவியாக இருந்தாலும், ஏன் நாமளாக இருந்தாலும் விழுந்த உடனே எழணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். தன்முனைப்பு உண்டு, இறைவன் கொடுத்துருக்கான். படுத்துக்கிட்டேவா இருப்பான் ஒருத்தவன் தூக்குற வரைக்கும். யோசிச்சு பாருங்க. 90 வயசு பாட்டியாக இருந்தாலும் தட்டு மாதிரி எந்திரிக்க தானே பார்க்கும். எவனாவது வந்து தூக்கி விடுவான்னு படுத்துக்கிட்டேவா கிடக்கும் அதே இடத்துல. இதுக்கு பயிற்சி நம்ம பெரியவர்கள் கொடுக்கல. ஒருத்தன் விழுந்தா ஓடி போய் தூக்கணுங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரணுங்கிறதுனால தான் தூக்குனாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாம் வெளிநாட்டில் அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். அவனா எழுந்துக்குவான், அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அவனா எழுந்துக்கிறதுக்கு எல்லாம் தெரியும். அடுத்தா விழுந்தா தூக்கி விடணுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுனால தான் அன்னைக்கு ஓடி போய் தூக்கணும். அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வு வரணும். இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. நம்ம சமூகத்தில் தமிழ் பண்பாட்டில் இல்லாத எதுவுமே இல்லை. அதாங்க ரொம்ப அழகாக கம்பர், இன்றைக்கெல்லாம் திருமணம்னா பணத்தை பரிமாறிக்கிறோம். படிப்பு, என் பிள்ளை இது படிச்சிருக்கான், என் மருமக இது படிச்சிருக்கான், படிப்பை பரிமாறிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் பகட்டை பரிமாறிக்கிறோம். இப்படி தான் திருமணங்கள் இன்றைக்கி, பெரும்பான்மையான திருமணங்கள் இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. ஆனால் மன பரிமாற்றம் இல்லைன்னா அந்த திருமணம் ஒரு நாளும் நிலைக்க 3 மாதம் 6 மாதம்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோட்டோ ஷூட்டு தான். மனசை பரிமாறிக்கணும். இந்த திருமண பந்தத்துக்குள்ளே வர்றோன்னா நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற எண்ணம் 2 பேருக்கும் இருக்கணும். உனக்காக நான், எனக்காக நீ, இந்த எண்ணம் இருக்கணும், விதைக்கணும். அப்படி இல்லாமல் நீ இல்லைன்னா என்ன, கால் எடுத்து வைக்கும் பொழுதே நீ இல்லைன்னா இல்லை என்ன, நான் தான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேனே, அந்த மனநிலையோடு கால் எடுத்து அந்த பந்தத்துக்குள்ளே வச்சா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த குடும்ப வாழ்க்கை நிலைக்குமா? அது எவ்வளவு அழகாக கம்பர் கொடுக்குறாரு பாருங்க. இருவரும் சந்தித்து கொள்கிறார்கள். பருகிய நோக்கி என்னும் பாசத்தால் பிணித்து பார்க்கும் பொழுதே அந்த அன்பு கட்டப்படுகிறது. அன்பு என்னும் சங்கிலியால் இருவரும் ஒருவரை ஒருவர் பிணைத்துக் கொள்கிறார்கள். பருகிய நோக்கி என்னும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்க்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். இருவரும் இதயத்தை இடமாற்றி கொண்டார்களாம். அப்படி இடம் மாறினா மட்டும்தானே நான் பேசுகிறத என் வீட்டுக்காரர் நான் நினைக்கிறத அவர் பேச முடியும். நினச்சி பாருங்க, நான் பேச என்னென்னலாம் நினைக்கிறேனோ அவர் பேசணும்னா இதயம் இடம் மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் பேச முடியும். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், இல்லையம்மா, இன்றைக்கி பல வீட்டில் பார்த்தீங்கன்னா
பல பேர் பொண்டாட்டி என்ன நினைக்கிறானோ அதைத்தானே பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது அடக்குமுறை. சொல்கிறத கேட்கலன்னா இப்போவே பெட்டியை கட்டிடுவேன் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் அடக்கி தான் ஆள்றான் மனைவியை, கணவனை. அது வாழ்க்கை இல்லை. அன்பால் ஆளணும். அடக்கி ஆள்வதற்கு பெயர் இல்லற வாழ்க்கை இல்லை. அதை எவ்வளோ அழகாக கொடுத்தாரு பாருங்க. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அதை எவ்வளவு அழகா அடுத்த பாட்டில் சொல்லுவார். மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். ரெண்டு உடல் ஓர் உயிர். அப்படி வாழ்கிறவங்களைத்தான் ஆதர்ஷ தம்பதிகள்னு சொல்கிறோம். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறோம். அந்த மாதிரி வாழணும். வாழ்க்கைன்னா இல்லற வாழ்க்கை அப்படி இருக்கணும். ஈருடல் ஓர் உயிர்னு சொல்கிறோம் பாருங்க. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். கருங்கடல் பள்ளியில் களவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படிங்கிறத கவியரசர் பாருங்க. ஈருடல் ஓர் உயிர். அது அவர் புதிய பாடல்கள்லையும் அவர் இருக்கிற வரைக்கும் பயன்படுத்தினார். ஜானின்னு ஒரு படம். இரண்டு நதிகளும் வரும் இரண்டு கரையிலே. ரெண்டும் தனித்தனியாக தான் வரும். ஆனால் அதில் இருக்க வெள்ளம் ஒன்றல்லவா. எவ்வளோ அழகாக கொடுத்தாரு பாருங்க. நீ
கேட்க இந்த வரிகள்ங்கிறது உயிருங்க. ஒரு பாட்டுக்கு இசைங்கிறது உடம்பு மாதிரி. உடம்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதே போல் உயிர் மட்டும் இருந்து உடம்பு இல்லைனாலும் பயனில்லை. அப்படி இசையும் கவிதையும் இணைந்து பயணித்தாதான் அந்த பாட்டு சிறக்கும். நான் இல்லைன்னா நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் இருந்தால் தான் நீ அப்படிங்கிற எண்ணம், போட்டி மனப்பான்மை வந்துச்சுன்னா இன்றைக்கி பாட்டு எப்படி இருக்குது? இசை இறைச்சலாகினதுக்கு காரணம் அதுதான். நான் வாசிக்கிறது தான் இசை, நான் எழுதுறது தான் எழுத்து. இந்த எண்ணம், இந்த ஆணவம் மேலோங்குனுச்சுன்னா அங்கு கலை அடிபட்டு போகும் என்பதற்கு இன்றைக்கி பல பாடல்கள் உதாரணமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் எப்படி பாருங்கள், பின்னணி இசைன்னா என்ன அர்த்தம்? பின்னுக்கு வரணும், அதான் பின்னாடியே வரணும், துணை செய்யணும். அதனால தான் பின்னணி இசைன்னு அதுக்கு வச்சாங்க. இன்றைக்கி வார்த்தைகள் அமுங்கி போயிடுது. இன்றைக்கி இசை மேலே நீங்கள் இன்னும் வருத்தப்படலையே, அடுத்த நிகழ்ச்சிக்கு வராமல் விட்றாதீங்க. இசையை ரொம்ப அந்த அம்மா மட்டம் தட்டி பேசலை, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இசை இன்பத்தை தரும், ஆனால் சொல் மட்டும்தான் தீர்வை தரும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சொல்லு அதெல்லாம் கருத்து எதுக்குங்க, என்ன அவசியம், வார்த்தைக்கு எதுக்கு முக்கியத்துவம் தரணும்னு இன்றைக்கி கேட்குறோம். வார்த்தைகள் மட்டும்தான் தீர்வை தரும், வாழ்க்கைக்கு வழிகாட்டும். இசை மயக்கும், இன்பத்தை தரும், சிறகடிச்சு பறக்க வைக்கும், வேறொரு கற்பனை உலகத்திற்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். அதில் மாற்று கருத்தே இல்லை. வார்த்தை முக்கியங்கிறத இசையமைப்பாளர்கள் மறக்காமல் இருக்கணும். இப்படியெல்லாம் கவியரசர் கொடுத்தாரு. ஒரு பாடல் கொடுத்தாரு பாருங்க. ராமனும் சீதையும் ஒரு அவதாரம் தான் தேவர்களுக்காக. அவங்க இங்கே வர்றாங்க. தேவர்களுடைய வேண்டுகோளுக்காக அங்கே பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலும் திருமகளும் தான் இங்கே அவதாரம் செய்கிறாங்க. ராமாவதாரத்தில் அது ரொம்ப அழகாக கொடுக்குறாரு பாருங்க. அப்படி அங்கே சேர்ந்திருந்தவங்க தேவர்களுக்காக பிரியிறவங்க மறுபடியும் மீண்டும் மிதிலையில் சேர்றாங்க. அதை சொல்கிறாரு, பிரிந்தவர் மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் இருவரும் மாறி இதயம் புக்கினர்னு சொல்கிறாரு பாருங்க. கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோங்கிறார். அங்கே அவங்க பேசிக்கலாம் மிதிலையில் சந்திக்கும் பொழுது. பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ? கணவன் மீது இருக்கக்கூடிய அன்பை மனைவி சொல்லித்தான் தெரியணுமா? அதே போல் மனைவி மீது எவ்வளவு அன்பு இருக்குன்னு கணவன் சொல்லித்தான் தெரியணுமா? அப்படி தெரிவது என்பது வாழ்க்கை இல்லை. அவர்கள் பார்வை உணர்த்தணும், அப்படி வாழணும். அதை கொடுக்குறாரு பாருங்க. காதல் சிறகை காற்றினில் விரித்து